ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பரமக்குடியிலேருந்து ஒரு சப்ஸ்கிரைபர் இந்த ஆம்பை சென்ட் பண்ணியிருக்காரு. நம்ம யூடியூப் வீடியோ பார்த்துட்டு இதை வந்து நோ சவுண்ட் ஃபால்ட்டுன்னு கொடுத்துருக்காரு. நான் ஆன் பண்ணி பார்த்தேன், சிம்பிள் எதுவுமே வரல, நோ சவுண்ட் ஃபால்ட்டு தான். ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு விஷயம் என்னன்னா, இதே மாதிரி நான் இப்போ ஒரு 15 டேஸாக வீடியோ போடல. அப்போ பிட்வீன் கேப்பில் வந்து இந்த மாதிரி 4-5 ஆம்ப் நான் ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். ஏன்னா சேம் ஃபால்ட்டு சேம் இதுக்கு வந்து நம்ம வீடியோ போட்டுட்டு ஒரே ஃபால்ட்டுக்கு வீடியோ போட வேணாம்னு சொல்லிட்டு தான் நான் கட் பண்ணிட்டேன். இப்போ இந்த யூசர் வந்து ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டாரு, எனக்கு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இந்த வீடியோ நான் போட போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் எந்த சிம்பிளும் வரல, இந்த எல்லா ப்ரோக்ராமும் ஒர்க் ஆகும். நான் இப்போ 5 சேனல் ஸ்டீரியோ வச்சாக்கா 5 சேனல் சிம்பிள் எனேபிள் ஆகணும், 2 சேனல் வச்சாலும் 2 சேனல் எனேபிள் ஆகணும். ஆனால் இங்கே எதுவுமே எனேபிள் ஆகல. மற்றபடி எல்லா ஃபங்க்ஷனுமே இதில் ஒர்க் ஆகுது. வாங்க என்னாச்சுன்னு ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம் வாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செட் ஓப்பன் பண்ணிட்டேன். இதில் வந்து ஓல்டு ஸ்ட்ரிப் இருக்கு. இது என்னன்னா, சப்ஸ்கிரைபர் என்கிட்ட கமெண்ட்ல கேட்டிருந்தாரு ஸ்ட்ரிப்பு கிடைக்குமான்னு. அவர் வந்து அவரோட லோக்கல் மெக்கானிக் கிட்ட கொடுத்து செக் பண்ணியிருக்காரு. அதில் வந்து இந்த ஸ்ட்ரிப்பு டேமேஜா இருக்கு, இந்த ஸ்ட்ரிப் வந்து கலர் பார்த்தா உங்களுக்கு தெரியும் பின்ஸ், இதனால வந்து ஸ்ட்ரிப்பு மாத்தினா சரியா போயிடும் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதனால என்கிட்ட கமெண்ட்ல கேட்டதுனால நான் சொன்ன அவருக்கு, இருந்தாலும் நான் அனுப்பி விட்டேன். அவர் சேஞ்ச் பண்ணி பார்த்துட்டு திரும்ப அதே ஃபால்ட் தான் சொல்லிட்டு என்கிட்ட திரும்ப அனுப்பி விட்டாரு. அந்த பழைய ஸ்ட்ரிப்பும் அனுப்பி விட்டுருக்காரு. ஆனால் இது ஆக்சுவலா நல்லா இருக்கு. இதோட டேமேஜ் ஆன ஸ்ட்ரிப்லாம் கூட நல்லா ஒர்க் ஆகும். இது நல்ல கண்டிஷன்ல தான் இருக்கு. என்ன கேட்டீங்கன்னா, இது நம்ம லாஸ்டா ஒர்க் ஆச்சுன்னா ஒரிஜினலே நம்ம போட்டுடலாம். இதுவும் ஒரிஜினல் தான், ஆனால் வேற மாடலுக்கு வர்றது கொஞ்சம் லென்த்தா இருக்கும். சேம் மாடல் இல்லாதனால நான் வேற மாடலுக்கு வர்றது கொஞ்சம் 1 இன்ச்சு அதிகமாக இருக்கிறதுனால நான் கொடுத்து அனுப்பிச்சேன், பரவாயில்லன்னு சொல்லிட்டு. ஆனால் நோ ப்ராப்ளம். இதனால நம்ம என்னாச்சுன்னு இப்போ ஆன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஏதாவது ஹீட் சிக்னேச்சர் என்ன தெரியுதான்னு பார்க்கலாம் டிஎஸ்பி ஐசி மேலே. ஃப்ரெண்ட்ஸ், எதுவுமே இப்போ ஹீட் ஆகல, எல்லாமே நார்மல் கண்டிஷனில் தான் இருக்கு. எந்த ஒரு ஐசியுமே ஹீட் ஆகல. இது என்ன ஆச்சு, நம்ம ஸ்கோப்ல இதுல இருந்து ஏதாவது சிக்னல் வருதா, இது சிக்னல் ரெகனைஸ் பண்ணிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்கோப்ல ஒரு வாட்டி பார்த்துடலாம். ஏன்னா டேக்ல இருந்து சிக்னல் வருதானே நம்ம செக் பண்ணிக்கலாம். டேக்ல இருந்து இப்போதைக்கு வந்தா கூட ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஏன்னா வந்து நம்மளுக்கு டிஎஸ்பி வந்து ரெகனைஸ் பண்ணிக்கல. இன்புட் ரெகனைஸ் பண்ணிச்சுன்னா நம்மளுக்கு சிம்பிள் கொடுத்துரும். முதல்ல டிஎஸ்பிக்கு வோல்டேஜ் போதான்னு செக் பண்ணிக்கலாம். வோல்டேஜ் போச்சுன்னா ஓகே, ஐசி சேஞ்ச் பண்ணணும். வோல்டேஜ் போகலன்னா நம்ம அதுக்கான சர்க்கியூட்டை பார்க்கணும். ஒன் 1.6 வோல்ட்டு ஒன் பக்கம், இது 3.3 வரணும். த்ரீ வோல்ட் போகுது கரெக்டா. 1.2 வோல்ட் ஓகே, 3.2 வோல்ட் ஓகே. ஐசிக்கு அப்போ வோல்டேஜ் எல்லாமே போகுது. பட் ஆனால் இதுல இருந்து சிக்னல் வெளியே வரல. டேக் ஐசில இருந்து 2.4 வோல்ட் வரணும் எல்லா சேனலுக்குமே. அது ஒரு தான் செக் பண்ணிடலாம். ஓகே, இப்போ டேக் ஐசி நல்லா இருக்கு. இதுல இருந்து எல்லா சிக்னலுமே கரெக்டாக வருது. இந்த ஐசி தான் பார்க்கணும், டிஎஸ்பி ஐசி. வாங்க டைரெக்டாகவே இதை எடுத்து சேஞ்ச் பண்ணிடலாம், டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். ஏன்னா இதுக்கு போகிற எல்லா வோல்டேஜும் போகுது, எல்லாமே இருக்கு. நம்ம சேஞ்ச் பண்ணி பார்த்துடலாம்.
இதில் ஐசி நம்பர் TMS 320 D770YE101 BRFP ஐசி தான். இது எப்பவுமே Yamahaல வர சினிமா DSP ஐசி தான். HTR சீரியஸ்க்கு மோஸ்ட்லி இந்த ஐசி தான் யூஸ் பண்ணுவாங்க. குவாலிட்டி நல்லா தான் இருக்கும், ஆனால் சீக்கிரமாக வந்து ஃபெயில் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா இது வந்து ரொம்ப 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 தின்னஸ்ட்டாக செஞ்சுருப்பாங்க. இதனால் ஹீட் வந்து ரொம்ப நாளைக்கு லைஃப் வராது. அதுதான் இதில் பிரச்சனை இந்த மாடல் இல்லைங்களா. ஆனால் Yamaha ஏன் இந்த மாதிரி செய்கிறாங்கன்னு தெரியல. பட் ஆனால் குவாலிட்டி நல்லாயிருக்கும். நம்ம நார்மலாக ஃபேன் நல்லா வெண்டிலேஷன் இருக்கிற இடத்துல யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். இது வாங்க இதை ரிப்ளேஸ் பண்ணி பார்க்கலாம். இதுக்கான எல்லா டூல்ஸுமே எடுத்துட்டோம். உங்களுக்கு கொஞ்சம் க்ளோஸ்அப் வியூவில் கொண்டு போயிடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் கொஞ்சம் க்ளோஸ்அப் கொண்டு வந்துட்டேன். இப்போ உங்களுக்கு கொஞ்சம் க்ளீனாக தெரியும். எனக்கு ப்ளோயர் யூஸ் பண்ணுற ஹைட்டுக்கு நான் கொண்டு வந்திருக்கேன். இப்போ கேப்டன் டைப்பும் பேஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு ரெக்வஸ்ட் என்னன்னா, நான் வந்து இப்போது நிறைய வீடியோ எடுக்கிறேன். பட் ஆனால் எல்லாமே வந்து சக்ஸஸ் ஆகிறதில்ல. சிலது வந்து எதிர்பார்த்ததோட அதிகமான ஃபால்ட் இருக்கிறதுல அவன் வந்து ஃபெயில்ட் ஆகிடும். இல்லைனா ரெடி பண்ண முடியாத ஸ்டேட்டில் இருக்க போர்டும் இருக்கும். அதெல்லாமே நான் ட்ரை பண்ணுவேன். பட் ஆனால் அதை வீடியோ எடுத்தும் என்னால் போஸ்ட் பண்ண முடியாது, ஏன்னா ஃபெயில் ஆகிடுது. நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், ஃபெயில்ட் ஆகிற வீடியோவும் நான் போடலான்னு. நான் போடுறேன் ஃபெயில் ஆன வீடியோ கூட. இல்லை எடுக்கிற எல்லா வீடியோவுமே நான் போஸ்ட் பண்ணுறேன். எதுன்னு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். ஏன் இதை நான் கேட்குறேன்னா, நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து என்கிட்ட கால் பண்ணியும் கேட்குறாங்க, கமெண்ட்லேயும் கேட்குறாங்க. அதாவது வந்து இந்த இது வந்து பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்குது, நம்மளும் இதை வந்து செய்யலாம் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க. ஆனால் இதோட ரிஸ்க்கு அவங்களுக்கு தெரியல. நான் பார்த்தவொடனே கண்டுபிடிச்சிருவேன் இந்த செட்டு வந்து ரெடி ஆகிடும், இந்த ஃபால்ட்டு தான் அப்படின்னு. அதனால் அந்த செட்லாம் வந்து நான் தைரியமாக உடனே வந்து வீடியோ எடுத்து போட்டுருவேன். சிலது வந்து நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு தான் எடுப்பேன். பட் ஆனால் அது ரெடி ஆகாது. அது என்னென்னு பார்த்தா மல்டிபிள் ஃபால்ட்டாக இருக்கும். அது நான் வீடியோ கவர் பண்ண முடியாது. அப்படியே அதை ரெடி பண்ணால் கூட எனக்கு 4 to 5 days கிட்ட ஆகிடும் அதை டயக்னோஸ் பண்ணி முடிக்கிறதுக்கு. அதனால் வந்து நான் அதை வீடியோவில் போட முடியாத சுச்சுவேஷன் ஆகிடும். நான் டெலிட் பண்ணிடுவேன் வீடியோ. ஆனால் கஸ்டமருக்கு டெலிவரி கொடுத்துருவேன். இப்படி தான் நடந்துகிட்ருக்கு. பட் ஆனால் இதில் வந்து நான் சிம்பிளாக இருக்கிறது வீடியோவில் போடுறேன். அது இதை பார்த்துட்டு AVR எல்லாம் அட்டன் பண்ணது ரொம்ப சிம்பிள் அப்படின்னு நினச்சிட்டு அட்டன் பண்ணாங்கன்னா அது ரொம்ப கஷ்டம். அதனால் நீங்கள் சொல்லுங்கள், கமெண்டில் சொன்னீங்கன்னா நான் வந்து எல்லா வீடியோவும் போஸ்ட் பண்ணுறேன். அப்போ தான் உங்களுக்கு தெரியும் இதில் என்ன கஷ்டம் இருக்குது, எப்படி இதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. சில மாடல் மட்டும் தான் பார்க்குறீங்க. இதில் மல்டி பிராண்ட் இருக்குது, மல்டிபிள் ஃபால்ட் இருக்குது. எல்லாமே வந்து ஒரே மாதிரியே இருக்காது. எல்லாமே வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டு. நீங்கள் சொன்னீங்கன்னா நான் எல்லாமே போஸ்ட் பண்ணுறேன். ஃபெயிலியராக இருக்கிறது கூட பார்க்கலாம். கமெண்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான். இப்போ நம்ம பேஸ்ட் அப்ளை பண்ணி டைரெக்டாக ஈஸி வெளியே எடுத்துடலாம். ஐசி வெளியே எடுக்கிறதுனா பேஸ்ட்டு கூட தேவையில்லை. அது வேணால் நார்மல் ஐசிக்கு, அதாவது வந்து தெர்மல் பேட் அடியில் கிரவுண்ட் பேட் இல்லாத ஐசிக்கு அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் பேஸ்ட்டு போடாமே. பட் ஆனால் இந்த டைப் ஐசிக்கெலாம் நம்ம பேஸ்ட் போட்டால் தான் அது வெளியே வரும். அதனால் பேஸ்ட் அப்ளை பண்ணிக்கோங்க. கைஸ், நான் வேறு ஐசி எடுத்துட்டேன். வேறு ஐசி இருக்குது. இப்போ இந்த பேட்ச் எல்லாம் க்ளீன் பண்ணிடலாம். இப்போது இந்த வீடியோவில் வந்து நான் விக்கு வச்சு எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதுதான் நல்லா சேஃபஸ்ட் மெத்தடு. நல்லா க்ளீனாகவும் ஆகும். ஆனால் ரொம்ப கேர்ஃபுல்லாகவும் இருக்கணும். ஏன்னா நீங்கள் விக்கு கொஞ்சம் அழுத்தி பண்ணால் கூட அந்த விக்கில் ஓட்டிக்கிட்டு அந்த பேட் வந்துடும். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். உங்களுக்கு எப்படி வாட்டமாக இருக்கோ அப்படி வச்சுக்கோங்க.
முதல்ல விக்கு கொஞ்சம் ஹீட் ஆக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பேடு கிட்ட கொண்டு போங்க. ஏன்னா விக்கு ஹீட் ஆகலைன்னா கஷ்டம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஃபுல் ஃப்ளாட்டாக வந்துடும். உங்களால் எவ்வளோ ஸ்மூத்தாக முடியுமோ அவ்வளோ ஸ்மூத்தாக இது பண்ணால் போதும், ரப் பண்ணால் போதும். ரொம்ப அகத்தி பண்ணிங்கன்னா பேட் வந்துடும். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக யாருன்னா டெக்னீஷியன் தான் அட்டன் பண்ணுங்கள். நார்மலாக இருக்கவங்க ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கஷ்டம்தான். நான் திரும்பவும் சொல்கிறேன், புதுசாக இருக்கவங்க ட்ரை பண்ணாதீங்க. ட்ரைனிங் எடுத்துகிட்டு ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கிரவுண்ட் பேட்ல கரெக்டாக உட்காந்துச்சு, எல்லா பக்கமும் சீட்டிங் ஆகிடுச்சு. இப்போ நம்ம சால்டிங்கில் ஜாபும் முடிச்சிடலாம். இந்த ஐசி ஜாபுக்கு மட்டும் டிப்பை நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க, எதுவுமே இல்லாத மாதிரி. அப்போ தான் உங்களால் ஒர்க் பண்ண முடியும். சும்மா லைட்டாக எடுத்தால் போதும். அவ்வளோதான், ஒரு பக்கம் முடிஞ்சிச்சு. அதே மாதிரி எல்லா பக்கமும் முடிச்சிட்டா ஈஸியாக முடிச்சிடும். கைஸ், இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம இப்போ சேஞ்ச் பண்ணுற ஐசி எல்லாமே வந்து காஸ்ட்லி தான். அதனால் நம்மளுக்கு ஒரு சான்ஸ் தான் இருக்கும். நம்ம கஸ்டமர்கிட்ட அட்வான்ஸ் வாங்கியிருந்தால் இன்னும் கஷ்டம். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக அட்டன் பண்ணணும். ஒரு பின்னு கூட ஷார்ட் ஆகிற மாதிரி இருக்கக்கூடாது. டபுள் செக் பண்ணிக்கோங்க. டைம் எவ்வளோ எடுத்தாலும் பரவாயில்ல, நீங்கள் க்ளீனாக செக் பண்ணி எல்லாமே கிளியராக இருந்தால் மட்டும் செட்டில் போய்ட்டு அசம்பிள் பண்ணி ஆன் பண்ணுங்கள். இல்லை ஒரு பின்னு கூட ஷார்ட் ஆகிருந்துச்சுன்னா உடனே இம்மீடியட்டாக ஐசி வந்து ஷார்ட் ஆகிடும். இந்த ஐசி வந்து திரும்ப நீங்கள் சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக மாற்றத்தான் மாற்றுங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம ஐசி வந்து நல்லா க்ளீன் பண்ணிடணும். அந்த பேஸ்ட்டெல்லாம் அப்படியே இருந்துச்சுன்னா அது கலர் மாறிடும். கொஞ்ச நாள்லேயே வந்து நம்ம யூஸ் பண்ண லெட்டுக்கு அது கலர் மாறி அந்த பின்ஸே வந்து கரோட்டட் ஆகிடும். அதனால் எல்லா ஜாபும் முடிச்சுட்டு வருது க்ளீனாக க்ளீன் பண்ணிவிட்டு தான் நீங்கள் அசம்பிள் பண்ணணும். அது ஒரு பாயிண்ட் இருக்குது. அதனால் கொஞ்சம் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அசம்பிள் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு. போர்டு ஐசி ரிப்ளேஸ் பண்ண மாதிரியே தெரியாது, பக்காவாக பண்ணால். இப்போ அசம்பிள் பண்ணி செக் பண்ணி பார்த்துடலாம். இது எல்லாமே க்ளீன் பண்ணிடலாம் முதல்ல.
இதுதான் ஓல்ட் ஐசி. வாங்க கொஞ்சம் டாப் வியூவில் கொண்டு போயிட்டு நான் உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் கொண்டு வரேன். அப்புறம் இப்போ எடுத்து அசம்பிள் பண்ணி பார்த்துடலாம் சவுண்ட் வருதான்னு. இன்னொரு என்ன விஷயம்னா, இந்த கிரவுண்டிங் ஸ்க்ரூ இருக்குது பார்த்தீங்களா, இந்த கிரவுண்டிங் ஸ்க்ரூலாம் கரெக்டாக போடணும். நீங்கள் வந்து பேக்கில் ஒன்று போட்டால் கூட போதும். ஆனால் இந்த மாதிரி கிரவுண்டிங் ஸ்க்ரூ எங்கேயாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது கிரவுண்ட் பண்ணணும். இல்லைனா வந்து ப்ராப்ளம் வரும். அது வேறு மாதிரி ப்ராப்ளம் வரும். ஒன்று நாய்ஸ் வரலாம், இல்லைனா வந்து செட்டே கூட ஆன் ஆகாது சில சமயம். அதனால் அந்த மாதிரி கிரவுண்டிங் ஸ்க்ரூ வந்து அதை மிஸ் பண்ணாதீங்க. இப்போ இந்த ஸ்ட்ரிப்பு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆல்ரெடி இந்த சப்ஸ்கிரைபரே மாற்றிட்டு இருக்காரு இந்த ஆம்போட ஓனரு. அதனால் நம்ம இது நான் கேட்டேன், இது ஒர்க் ஆச்சுன்னா பார்க்கலாம், இல்லைனா வந்து இதை நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம். ஃப்ரண்ட் பேனலில் எந்த ப்ராப்ளமும் தெரியல, அதனால் அதை அப்படியே விட்டுடலாம், பார்க்கலாம். ஓகே, இந்த கிரவுண்டிங் ஸ்க்ரூ மட்டும் போட்டுடலாம். இங்கே இந்த பக்கம் ஒன்று போடலாம், இந்த பக்கம் ஒன்று போட்டுடலாம். செக் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, இப்போ செக் பண்ணிடலாம். நைஸ் பக்கா. இப்போ பார்த்தீங்களா சிம்பிள் அழகாக வந்துருச்சு. ஃப்ரண்ட் வீல காமிக்கிறேன் பாருங்க. சூப்பர், எல்லாமே வந்துருச்சு. எல்லா மோடுமே ஒர்க் ஆகுது. எல்லாமே இன்புட்டில் எல்லாமே ஒர்க் ஆகுது. சூப்பர். இப்போது ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணி செக் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் ஃப்ரண்ட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் மட்டும் கனெக்ட் பண்ணியிருக்கேன். எல்லாமே செக் பண்ணிடலாம். ஆடியோ ஃபைலை தான் ப்ளக் பண்ணியிருக்கேன் பாருங்கள். Yamaha பொறுத்த வரைக்கும் இந்த சிம்பிள் வந்துட்டாவே பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் வர ஃபால்ட்டெல்லாம் ஈஸியாகவே சால்வ் பண்ணிடலாம். ஓகே, பார்த்தீங்களா க்ளீனாக இருக்குது, எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஒரு நார்மல் சாங் லைட்டாக ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஓகே, பக்கவாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்குன்னா, நான் லாஸ்ட்டாக இருந்த வீடியோ முடிக்கும் போதும் நான் வந்து எல்லா ஸ்பீக்கரை கனெக்ட் பண்ணி தான் செக் பண்ணி தான் கொடுப்பேன்னுவேன். இந்த ஆம்பை முடிச்சிருவரும் இந்த வீடியோ கட் பண்ணிட்ட பிறகு நான் எல்லா இன்புட்டும் செக் பண்ணிவிட்டு HDMI உட்பட வீடியோ எல்லாமே வருதான்னு செக் பண்ணி தான் கொடுப்பேன். இந்த டவுட் யாருக்குன்னா இருந்திருக்கலாம், அதை கிளாரிஃபை பண்ணுறதுன்னு தோணுச்சு. அதனால தான் இந்த விஷயத்தையும் நான் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோவில் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த வீடியோ வந்து நான் அப்படியே டேரெக்டாக பண்ணியிருப்பேன். எதுவுமே எடிட் பண்ணாமல் எல்லாமே வந்து பாஸ் ஃபார்வேர்டில் கொடுத்துருப்பேன். அதனால் வீடியோ வந்து கொஞ்சம் லேகாக இருக்க மாதிரி இருக்கலாம். ஆனால் வந்து இது ஒர்க் பண்ணுறதுல என்ன கஷ்டம் இருக்குதோ அது தெரிய வைக்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோ இப்படி பண்ணேன். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த ஐசி மாற்றத்தில் இருந்து எவ்வளோ பிரச்சனை இருக்குது, இது பின்னாடி எவ்வளோ கஷ்டப்படணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். பாஸ் ஃபார்வர்டில் கொடுத்ததுனால எதுவுமே கட் பண்ணாமல் தான் கொடுத்துருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.